வெல்கம் டு செல்லம் கிட்ஸ் சேனல். தலைப்பு: தைரியமே அறிவின் முதல் படி ஆகும். கதைக்கு போலாமா? முன்பொரு காலத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்கு ராமு என்பவனின் குடும்பம் வாழ்ந்து வந்தது. ராமு மிகவும் ஒழுக்கமானவன். அவன் தன்னை போலவே தன் மகன் சோமுவையும் வளர்த்திருக்கிறான். எந்த ஒரு தவறான செயல்களிலும் அவன் ஈடுபட மாட்டான். பெற்றோர்கள் சொல்படி கேட்டு மிகவும் ஒழுங்காக இருப்பான். நெல் விற்பதற்காக ராமுவும் அவன் மனைவியும் சந்தைக்கு சென்று விடுவார்கள். அடிக்கடி அவர்கள் சந்தைக்கு செல்ல வேண்டி இருப்பதால் வீட்டில் சோமு தனியாக இருப்பான். தனிமையில் இருப்பதால் கொஞ்சம் சிரமப்படுவான், அழுவான். இருந்தாலும் நிலைமையை புரிந்து கொண்டு மிகவும் தைரியமாக இருப்பான். தினமும் பாடசாலையில் கொடுக்கும் பாடங்களை ஒழுங்காக படித்து எழுதிவிடுவான். இருந்தாலும் அதன் பிறகு என்ன செய்வதென்று யோசிப்பான். அக்கம் பக்கம் உள்ள குழந்தைகளோடு விளையாடுவான். பசித்தால் தாய் சமைத்த உணவை தானே போட்டு சாப்பிடுவான். வீட்டில் உள்ள சிறிய வேலைகளையும் செய்து விடுவான். அன்றொரு நாள் அவன் வீட்டில் தனியாக இருக்கும்பொழுது மழை பெய்ய தொடங்கியது. அவனால் வெளியே சென்று நண்பர்களோடு விளையாட முடியவில்லை. இருந்தாலும் எட்டி பார்த்தபோது வெளியே மலையில் ஒரு பூனைக்குட்டி நினைந்து கொண்டிருந்தது. அவனுக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. அந்த பூனைக்குட்டியை எடுத்து வந்து காப்பாற்றலாம் என முடிவு செய்தான். அதனால் வீட்டில் உள்ள குடையை எடுத்து கொண்டு போய் பூனைக்குட்டியை எடுத்து வந்தான். எடுத்து வந்த பூனைக்குட்டி பசியினால் சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தது. அதனால் சோமு சமையலறைக்கு சென்று பால் எடுத்து தரலாம் என்று யோசித்தான். பால் காய்ச்சி பூனைக்கு கொடுத்தான். அந்த பூனை பசியாக இருந்ததால் அந்த பாலை நன்கு ருசித்து குடித்தது. சோமு அன்போடு அந்த பூனையை பார்த்து கொண்டான். இனி வீட்டிலேயே இருக்கட்டும் என முடிவு செய்தான். பெற்றோர்கள் வந்தாலும் நாம் இதை சொல்லலாம், அவர்களும் சந்தோஷப்படுவார்கள் என எண்ணினான். பூனையை மிகவும் அன்போடு பார்த்து கொண்டான். பூனையும் மிகவும் சந்தோஷப்பட்டது. இப்படியே பூனை அவன் வீட்டில் சோமுவோடு விளையாடி கொண்டிருக்கும். எப்பவும் சோமுவும் பூனையும் சேர்ந்தே இருந்தார்கள். ஒரு நாள் சமையலறையில் திடீரென்று பாத்திரங்களை உருட்டுவது போன்று சத்தம் கேட்டது. என்னவென்று போய் பார்க்கலாம் என்று சமையலறைக்குள் நுழைந்தான். அந்த பூனைக்குட்டி தான் பாத்திரங்களை உருட்டுகிறது என்று கோபப்பட்டான். ஏய் பூனை, ஏன் இப்படி செய்கிறாய்? உருட்டாதே, நீ போடும் சத்தம் அக்கம் பக்கத்து வீட்டிற்கு கேட்கும். இப்படி பண்ணாதே என்று பூனையை மிரட்டினான். அவன் எவ்வளவு மிரட்டியும் பூனை அவன் பேச்சை கேட்கவே இல்லை. ஒரு வழியாக பூனையை கண்டுபிடித்தான். முதலில் பூனையை மிரட்டினான், பின்பு எடுத்து கொஞ்சினான். மிகவும் சாந்தமாக பேசினான். அவனுக்கு ஆச்சரியம், பூனை பேசுகிறது. அது ஒரு மந்திர பூனை. பூனை: ஏய் சோமு, என்ன இப்படி ஆச்சரியமாக பார்க்கிறாய்? ஏன் நான் பேசக்கூடாதா? நான் உன்னிடம் விளையாடவே இந்த பாத்திரங்களை உருட்டினேன். நீ என்ன செய்வாய் என்று நினைத்தேன். பரவாயில்லை, நீ என்னை கொஞ்சுகிறாய். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று கத்தியது. பூனை பேசியதால் சோமுவிற்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அடடே, பூனை பேசுகிறதே, என்னால் நம்ப முடியவில்லை. பூனை பேசியதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டான். தன் தாயிடம் சொல்லி ஆச்சரியப்பட்டான். இந்த உலகிலேயே பேசும் பூனை என்னிடம் மட்டுமே இருக்கிறது. இந்த பூனையை நான் நன்கு பார்த்து கொள்வேன் என்று பூனைக்கு அம்மு என்று பெயர் சூட்டினான். அம்மு, இன்று முதல் நீயும் நானும் மிக சிறந்த நண்பர்கள். நீ இல்லாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று அம்முவிடம் கூறினான். அம்முவும் சோமுவும் கொஞ்சினார்கள். மறுநாள் சோமு பாடசாலைக்கு செல்ல தயாரானான். ஆனால் அவன் தோழி அம்முவிற்கு மிகப்பெரிய வருத்தம். என்னை விட்டு நீ மட்டும் தனியாக செல்கிறாய் என்று மிகவும் வருத்தப்பட்டது. சோமுவிடம் அடம் பிடித்தது. சோமு எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் இருந்ததால் அம்முவிடம், நீ அடம் பிடிக்காதே, வேண்டுமென்றால் உன்னை யாருக்கும் தெரியாமல் என் பையில் போட்டுக்கொண்டு எடுத்துக்கொண்டு செல்கிறேன். ஆனால் நீ அங்கு எந்த சத்தமும் போடக்கூடாது என்று எச்சரிக்கையுடன் சொன்னான். அம்முவும் அதை கேட்டது. அதேபோல் சோமு அம்முவை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு சென்றான். அவன் வகுப்பில் சோமுவிற்கு ஆகாத 2 பேர் உள்ளனர். அவர்கள் எப்போதும் சோமுவை கிண்டல் செய்து மிரட்டுவதென்று இருப்பார்கள். இப்படி சோமுவை மிரட்டும் போது அவர்கள் திடீரென்று அம்மு பேசியது. ஏய், நீங்கள் யார்? நீங்கள் ஏன் சோமுவை மிரட்டுகிறீர்கள்? நீங்கள் செய்வது தவறு. சோமுவை மட்டுமல்ல, யாரையும் மிரட்டக்கூடாது என்று பயமுறுத்தியது. அதனால் 2 பேரும் பயந்தார்கள். இனிமேல் இப்படி செய்ய மாட்டோம் என்று கூறினார்கள். அதனால் மற்ற வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்கள் அனைவரும் அம்முவிற்கு நண்பர்கள் ஆனார்கள். இந்த தைரியம் ஏன் நமக்கில்லை? நாம் ஏன் இதே போல் அவர்களை மிரட்டவில்லை என்று அனைவத்து சிறுவர்களும் யோசித்தார்கள். இனி இப்படி இருக்கக்கூடாது, நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறை தட்டி கேட்க வேண்டும், அமைதியாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தனர். அன்று முதல் அனைத்து மாணவர்களும் மிகவும் தைரியமாக இருப்போம் என்று முடிவு செய்தனர். அம்முவிடம் நண்பர்கள் ஆயினர். அம்முவும் மிகவும் சந்தோஷப்பட்டது.
அன்று முதல் சிறுவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எந்த ஒரு தவறான செயல்களும் செய்யாமல் மிகவும் தைரியமாக இருந்து படித்தனர்.